ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த புளியமங்கலம் சோதனை சாவடி அருகே தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு செந்தில்குமார் தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருவள்ளூரிலிருந்து அரக்கோணம் நோக்கி வந்த காரை சோதனையிட்டதில் உரிய ஆவணங்களின்றி 45 லட்சம் ரூபாய் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து வட்டாட்சியர் செல்வியிடம் ஒப்படைத்தனர். மேலும் பணம் கொண்டு வந்தவர்களிடம் விசாரணை நடத்தியதில் தனியார் வங்கிக்கு திருவள்ளூரிலிருந்து கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வருமான வரித்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு நேரில் வந்து வங்கி அலுவலர்களிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ள அறிவுறுத்தினர். அதனையடுத்து தேர்தல் நடத்தும் அலுவலரும் அரக்கோணம் வட்டாட்சியருமான செல்வி ரூபாய் 45 லட்சத்தை அரக்கோணம் சார் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே பைங்காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த வீரகுமார் என்பவர் நெருஞ்சனகுடி கிராமத்திலிருந்து டாடா ஏசு வாகனத்தில் வைக்கோல் ஏற்றிக்கொண்டு கோட்டூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது மின்கம்பியில் உரசி தீப்பிடித்த நிலையில் வந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட வழியாக சென்றவர்கள் வைக்கோல் தீப்பிடித்து எரிவதாக கூறியவுடன் வீரகுமார் வாகனத்தை கோட்டூர் அருகே நிறுத்திவிட்டு வைக்கோலை சரி செய்தபோது அருகில் இருந்த ஐயப்பன் என்பவர் அவரது நண்பர் வீட்டிலிருந்து வாங்கி வந்து தனது வீட்டின் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்ட காரின் மீது தீப்பிடித்த வைக்கோல் சரிந்து விழுந்ததில் கார் மற்றும் டாடா ஏசு வாகனம் தீப்பிடித்து முழுவதும் எரிந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கோட்டூர் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவம் குறித்து கோட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் 2000 டன்னை திருப்பூரில் உள்ள தனியார் மற்றும் அரசு அரவை ஆலைகளுக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து 42 பெட்டிகளை கொண்ட சரக்கு ரயிலில் 100க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் கொண்டுவரப்பட்டு நெல் மூட்டைகள் ஏற்றப்பட்டது. பின்னர் சரக்கு பெட்டிகளில் ஏற்றப்பட்ட மூட்டைகள் திருப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கக்கூடாது என்பதற்கு அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி துணை ராணுவ பயிற்சி மையத்தைச் சேர்ந்த 71 துணை ராணுவ வீரர்கள் கர்நாடக மாநிலம் ஷிமோகாவில் பயிற்சி முடித்துவிட்டு மீண்டும் ஆவடி பயிற்சி மையத்திற்கு ராணுவ வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த செங்கிலிங்குப்பம் பகுதியில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் துணை ராணுவ வீரர்கள் ஓட்டி வந்த வாகனம் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 4 சிஆர்பிஎஃப் வீரர்கள் படுகாயமடைந்தனர். மேலும் வாகனத்தை ஓட்டி சென்ற ரிஜோ மற்றும் சின்னதுரையின் கால் வாகனத்தின் இடுபாடுகள் சிக்கி துண்டானது. அதனைத் தொடர்ந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இருவரையும் லாரியின் இடுபாடுகளிலிருந்து சக வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் மீட்டு அவர்களை சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு முதலுதவி அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மாளிகை கோட்டம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சேகர் என்பவர் 25 நெல் மூட்டைகளை விற்பனைக்காக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். பின்னர் நெல் மூட்டைகளை எடை போடுவதற்காக எடை போடும் தொழிலாளர்கள் 300 ரூபாய் வாங்கியுள்ளனர். அதன் பின்னர் விவசாயி சேகர் தனக்கு சொந்தமான சாக்கை அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களிடம் கேட்டபோது அவர்கள் சாக்கு மாற்றியதற்கு பணம் தருமாறு கேட்டுள்ளனர். ஆனால் அவர் பணம் தர மறுத்ததால் அவருக்கு சொந்தமான 25 சாக்கு பைகளையும் தராமல் அவரை மிரட்டியுள்ளனர். இதனால் செய்வதறியாமல் திகைத்த விவசாயி சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறை விற்பனைக்கூட அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித பயனும் இல்லாததால் மனம் உடைந்து சாக்கு பையினை வாங்க முடியாமல் வேதனையுடன் வீட்டுக்கு சென்றனர். நான் மாலிகோட்டம் பெண்ணாட்டத்தில் மாலிகோட்டத்திலிருந்து வருகிறேன். விவசாயி, நான் ஒரு விவசாயி. காலையில் வந்து எடை போட்டேன். சாக்கு மூட்டை 25 சாக்கு எடுத்துகிட்டு எடை போட்டேன். 300 ரூபா காலையில் காசு வாங்கிட்டாங்க. இப்போ மாற்றுவதற்கும் அடுத்தது மாற்ற நெல் வியாபாரம் முடிச்சிருச்சு. வியாபாரம் முடிஞ்ச வியாபாரம் தான் வாங்கிக்கணும். அவர் என்ன செய்கிறாரு, மூட்டை மாற்றினதுக்கு காசு கொடுத்தா தான் சாக்கு தருவானு சாக்கு எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. இது உள்ள சூழ்நிலை இங்கே உள்ள இந்த கமிட்டியில் காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குது. இன்றைய நேரத்தில் இல்லை, காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த கமிட்டியில் காசு வந்தால் தான் நெல் போட வரணும், காசு இருந்தால் தான் பயிர் தானியங்கள் செய்யணும், காசு இருந்தால் வா கமிட்டிக்கு, இல்லைன்னா வராதா அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை சாக்கு எடுத்து போயிட்டாங்க? 25 சாக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்னோட சாக்கு 25 சாக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. காசு கொடுத்தா தான் கொடுப்பாங்களாமா? காசு கொடுத்தா தான் சாக்கு கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படியே சொல்லிட்டே போகிறாப்புல. நிர்வாகம் என்ன சொல்லுது? நிர்வாகத்தில் போய் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து காலையிலே நான் சொல்லியிருந்தேன்ல, நான் காலையில் வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. காலையில் இவரும் எங்களுக்கு சொல்ல ஏற்கனவே இவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. கமிட்டி சாக்கில் மாற்ற சொல்லி தான்
எடை போடணும் அப்படின்னு. எங்கள்கிட்ட சிப்பானில் போட்டு எடை போட்டிருக்காங்க. எடை போட்டு வச்சுட்டாங்க. திரும்ப மாற்றுறதுக்கு காசு, எடுக்கிறதுக்கு காசு. நாங்கள் எங்கேருந்து போகிறதுக்கு ஐயா? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கொண்டவநாயக்கன்பட்டியில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் அருந்ததியர் சமுதாய மாணவிகளை சிலர் கேலி செய்து தவறான வார்த்தைகளில் திட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாணவர்கள் கேலி செய்தது குறித்து தங்களது பெற்றோர்களிடம் மாணவிகள் கூறியதை அடுத்து காலனி பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மாணவியை கேலி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளியை முற்றுகையிட்டனர். பெற்றோருடன் சேர்ந்து பள்ளி வகுப்பறையில் இருந்த மாணவ மாணவிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மாவட்ட கல்வி அலுவலர் வசந்தா பள்ளிக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் மற்றும் பள்ளி ஆசிரியர்களுடன் இணைந்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதில் கேலி செய்த மாணவர்கள் மீது விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பெற்றோர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த வேப்பேடு கிராமத்தில் 1 மாத காலமாக குடிநீர், மின் விளக்குகள் இல்லாமல் அவதிப்பட்டு வந்த கிராம மக்கள் அண்ணாமலை மேரி வழித்தடத்தில் 2 அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெகுநேரமாகியும் எந்தவொரு அரசு அதிகாரிகளோ உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் எவரும் சம்பவ இடத்திற்கு நேரில் வராததால் பாதிக்கப்பட்ட மக்கள் கூச்சலிட்டனர். அதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் திருப்பாலைவனம் காவல்துறை ஆய்வாளர் சுப்பிரமணி மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி ஊராட்சி மன்ற தலைவர் டெல்லி பாபு உள்ளிட்டவர்களின் முன்னிலையில் 2 நாட்களுக்குள் குடிநீர் தெருவிளக்குகள் சீர்படுத்தி தருவதாக உறுதியளித்ததன் பேரில் கிராம மக்கள் கலைந்து சென்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியைச் சேர்ந்தவர்கள் வெங்கட் தேவி தம்பதியினர். இவர்களுக்கு ஒரு குழந்தை உள்ள நிலையில் சொந்த வேலை காரணமாக கணவன் மனைவி இருவரும் இருசக்கர வாகனத்தில் விருத்தாச்சலம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது என்எல்சி நிறுவனத்தின் நிலக்கரி செல்லும் மேம்பாலத்தின் மேலே வந்து கொண்டிருந்தபோது எதிரே அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதனால் தூக்கி வீசப்பட்ட கணவன் மனைவி இருவரும் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடப்பதைக் கண்டு அப்பகுதி மக்கள் அவ்வழியாக வந்த கார் மூலமாக இருவரையும் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து ஊமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி 4 வழி சாலை சாய்பாபா கோவில் அருகே தேர்தல் பறக்கும்படை அதிகாரி வரதன் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது விழாத்துறைக்கு சேர்ந்த பார்த்திபன் என்பவர் வாகனத்தை சோதனை செய்து உரிய ஆவணங்களின்றி கணக்கில் வராத 1,94,500 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான லட்சுமிபதி மாவட்டத்தில் உள்ள வங்கி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். அப்போது பேசிய அவர், வங்கிகள் பணத்தை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்லும் போது முறையான வங்கிக் கடிதம், முறையான ஆவணங்கள் மற்றும் ஊழியர்கள் அடையாள அட்டை அணிந்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் எடுத்து செல்லப்படும் பணங்கள் பறக்கும் படையினால் பறிமுதல் செய்யப்படும் என்றார். மேலும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு அதிக அளவு பண பரிவர்த்தனை நடைபெற்றால் தகவல் தெரிவிக்க வேண்டும் என வங்கி அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசன் மற்றும் வங்கி அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.